வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை தொக்கு தான் சாப்பிட போகிறோம். எப்பயுமே கடையில் நம்ம அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு வாட்டி இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி இது பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தொக்கு செய்யறதுக்கு நம்ம வந்து மசாலா வந்து ட்ரையாக அரைக்கணும். அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம். தனியாக கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்குமே கம்மியாக வந்து வெந்தயம் போட்டுக்க வேண்டிய, வெந்தயம் அதிகமாக போட்டால் கசக்கும், அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை கூட சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா வந்து வாசனை கம்மன்னு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். ரொம்ப இதுவாக இருந்தால் நம்ம சாப்பிடும் போது நல்லா மனமாக இருக்காது, அதனால் இந்த மாதிரி நல்லா வறுபட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். கடாய் வச்சு நல்லா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு ஃபுல்லாகவே, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து கூட சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி வந்து தோலெல்லாம் சீவிட்டு அதை நல்லா வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் 3 போல் எடுத்திருக்கேன். அந்த 3 வெங்காயத்தையுமே வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த இஞ்சி கூட சேர்த்துக்க வேண்டியது தான். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியது தான். இதை நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணாவே போதும். ரொம்ப வந்து பொடியெல்லாம் எடுக்கணும் இல்லை, நம்ம அரைச்சி செய்ய போகிறதா இந்த பக்குவத்தில் செஞ்சால் போதும். நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். நல்லன்னா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு தக்காளி 3 போல் எடுத்துருக்கேன், அதையுமே நல்லா வந்து கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு நான் 1 கப் அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம தண்ணியில் அலசிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப வந்து வதக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது, அதோட பச்சை கலர் அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பவும் ஊற்ற தேவையில்ல. ஊற்றிட்டு நல்லா வந்து மறுபடியும் ஒரு வதக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்து ஆற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சியும் நம்ம வந்து போட்டிருக்கோம்ல, அதுவும் ஆறணும். இந்த கீரையுமே நல்லா வந்து ஆறிச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொக்கு செய்யும் போது. இப்போ ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு, எடுத்து ஓரமாக வச்சுட்டு மண் சட்டி இருந்தால் மண் சட்டி செய்யலாம், இல்லை நார்மலாக பாத்திரத்துலேயே வந்து நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். மண் சட்டியில் நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 கரண்டி அளவுக்கு விட்டுட்டு கடுகு போட்டுக்க வேண்டியதான். கடுகு நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறமா என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லாவே வெடிச்சதுன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். சாப்பிடும் போது தொக்கோடு சேர்த்து நல்லா நம்மளுக்கு மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், ஆல்ரெடி போட்டிருக்கோம், இருந்தாலும் இது கூட போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஒரு முழு பூண்டு பல் வந்து நல்லா தோலெல்லாம் வச்சு தட்டி அது கூட சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. நம்ம அந்த புளி சாதம் எஃபெக்டில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அது குழந்தைங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டும்போது நம்ம வேர்க்கடலாம் போட்டு செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தான். இப்போ நல்லா வந்து அதையும் ஒரு வறுத்துக்க வேண்டியது தான். இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி கீரை இது 3மே வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். லைட்டாக வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும், ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அது கூட போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கணும். கலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப கலர் மாறவும் கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மாதிரி வதக்கிட்டு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ரெட் சில்லி இதில் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கியிருக்கு, சிம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்க வேண்டியது தான். காஷ்மீர் ரெட் சில்லி இல்லைன்னா வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும் கூட போட்டுக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு என்னாலும் போட்டுக்கோங்க, இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம மிளகுலாம் போட்டுருக்கிறதுனால நிறையவே போட்டால் காரமாக இருக்கும். கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்தோம்ல அதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதுவுமே நல்லா வந்து கொரகொரப்பாக வந்து பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சு அப்படியே வதக்கிட்டே இருந்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரியும், அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். ரொம்பவும் கருக விடாத அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த தொக்குக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த புளி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த புளி ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இட்லி தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி சாப்பிட்லாம், சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். பழைய சாதம் இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரை இல்லைனா வந்து வெல்லம், இதை ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இனிப்பு காரம் உப்பு எல்லாமே நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்மில் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து எப்பயுமே எண்ணெய் நல்லா பிரியும். இந்த மாதிரி பிரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்க வேண்டியதாக எடுத்து சுட சுட சாதத்தோடு வந்து போட்டு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் நம்ம வந்து கட்டுறது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கட்டும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நம்ம இப்படியே வந்து சாப்பிடக்கூடாது. இந்த கீரை தொக்கு வந்து இது கூட கொஞ்சம் நல்லா சுட சுட சாதத்தில்
இந்த கீரை தொக்கு போட்டுக்கணும். நெய் நல்லா உருக்கி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய் வந்து நல்லா உருக்கி கூட சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வேர்க்கடலை, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போடும்போது சாப்பிடும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாலும் கூட இங்கே போட்டு செஞ்சுக்கலாம். இந்த கோங்கரா சட்னி மாடலில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி குழந்தைங்களை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லாவே சாப்பிடுவாங்க. என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம்.